செத்ததுக்கு கூட வராம 10க்கும் வரமாட்டான், 16வதுக்கும் வரமாட்டான், சாரி சொல்ல மாட்டான், தார்மீக பொறுப்பு ஏற்றுக்க மாட்டான். ஆனா இவனுக்கு முதலமைச்சர் பொறுப்பு மட்டும் வந்து நொட்டுவாங்களாமா? ஒரு துயர் நடந்தாலும் ஓடி போய் பங்கருக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். இவன் முதலமைச்சர் இருந்தா என்ன கிளிப்பான்? குழுவா நாங்க வந்து உண்மை கண்டறிய வந்திருக்கோம். யார் நீ யாரு? நீ யார் அத்தாரிட்டி? இந்த கவர்மெண்ட் நியமிச்ச அத்தாரிட்டியா நீ யாருமா? நீ சொல்றத நாங்க கேட்டுட்டு இருக்கோம். நீ எம்பிக்கள் இல்லையா, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லையா? நீ அப்ப மணிப்பூர்ல போய் என்ன நொட்டினு நான் கேட்பேன்ல. 2 வருஷத்துக்கு மேல அங்க கலவரம் நடந்துட்டு இருக்கு. நீ மணிப்பூருக்கு போனியா? இல்ல, இந்த நெகோசியேஷனே ஹோம் செக்ரட்டரி பண்ணிருக்கணும். அப்போ இவங்க ஹைகோர்ட்டுக்கு போயிருக்க கூடாது. ஹைகோர்ட் ஜட்ஜ் நீ என்ன சொல்றது? நீ சொன்னாலும் எங்க கட்சி தலைவர் விஜய் கேட்க மாட்டாரு. உச்ச நீதிமன்றத்துல சிஜேஐ சொன்னாதான் வந்து கேட்பாரு. விஜய் பங்களாக்குள்ளேயே பதுங்கி உட்காந்துக்குன்னு ஊன் சவுண்டு குத்துன்னு இருக்காரு. கமிஷனுக்கு போக சொல்லுங்க, நேரடியா போக சொல்லுங்க, களத்துல போய் மக்களை பார்க்க சொல்லுங்க, அந்த ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு போக சொல்லுங்க. 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7:30க்கு வரியா? அப்படி என்ன புடுங்குற வேலை உனக்குன்னு மக்கள் கேள்வி கேட்பாங்க. இதன் மூலமாக ஒரு கூட்டணி அமைக்க முடியுமான்னு எல்லாரும் பேசுறாங்கல்ல. பொணந்தின்னிகள் அதான் சொல்றேன். அதிமுகவும் பாஜகவும் பொணந்தின்னிகள் தான். சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிட நட்பு கழகத்திலிருந்து தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். கரூர் துயர சம்பவம் குறித்து பலரும் பேசிட்டாங்க. இப்போது மீண்டும் நீதிபதி அவர்கள் வந்து கடுமையான விமர்சனங்களை தாவேக்காவின் மீது நடிகர் விஜய் அவர்கள் மீது முன்வைத்த போது இப்போ அந்த நீதிபதிகளை விமர்சிக்கிற அளவுக்கு தாவேக்கா வந்துட்டாங்க. குறிப்பாக நீதிபதிகளை குறித்து அவதூறு கருத்துக்களை பதிவிட்டதனுடைய விளைவாக அந்த 3 நபர்கள் வந்து நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னொரு புறம் புஷி ஆனந்த் அவர்கள் தலைமறைவாக இருக்காரு, நிர்மல்குமார் தலைமறைவாக இருக்காரு, ஆதவ் அர்ஜுனா எங்க இருக்காருன்னு தெரியல, டெல்லியில இருக்காருன்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. விஜய் அவர்கள் வீட்டை விட்டே வெளியே வரல இன்னும். இப்படியான சூழ்நிலை எப்படி பார்க்கறது? நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? தவிக்க கட்சியினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறத 2வதாகும். முதல்ல வந்து நீதிபதிகள் கொடுத்த அந்த விமர்சனம் மீது வந்து தாவேக்கா தற்குறி தொண்டர்கள், தற்குறி நிர்வாகிகள் அவங்க விமர்சனம் பண்ணதுனால கைது செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து அதுல எனக்கு வந்து ஒரு சின்ன பார்வை ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, மதுரை உயர்நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்ற கிளை மதுரையில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஜிஆர் சுவாமிநாதன் அப்படின்னு ஒரு நீதிபதி இருக்கார். அந்த நீதிபதி கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் எல்லாமே வந்து இடதுசாரி செயற்பாட்டார்கள் எல்லாருமே வந்து அந்த நீதிபதிக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. அவர் வந்து ஒரு வர்ணாசிரமவாதி, சனாதனவாதி, அவருக்கு வந்து அந்த பார்ப்பனிய சிந்தனை இருக்கு, அந்த அடிப்படையில தான் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படிங்கிறத விமர்சனம் வைக்கிறோம். அப்போ நீதிபதிகளுடைய தீர்ப்பை விமர்சனம் பண்றோம். நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அவருக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு கற்பிக்க கூடாது, அது குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஜிஆர் சாமிநாதன் விஷயத்துல வந்து இந்த மாதிரி ஜாதியின் அடிப்படையில ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு. இந்த ஜாதிக்காரங்க அர்ச்சகர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. அப்போ நீதிபதியினுடைய தீர்ப்புக்கு உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கிறத நாங்க எல்லாருமே வந்து விமர்சனம் செஞ்சோம். அப்போ நீதிபதியினுடைய பேச்சுக்கும் தீர்ப்புக்கும் உத்தரவுகளுக்கும் உள்நோக்கம் கற்பிக்கலாமா, அது ஒரு உள்நோக்கம் இருக்கும்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு பார்த்தீங்கன்னா, உண்மை இருந்தால் சொல்லலாம். அதுக்கு வந்து நீதிபதிகள் டிபார்ட்மெண்ட்டே வந்து அந்த நீதித்துறையே வந்து நடவடிக்கை எடுக்குமானால் அது ஃபேஸ் பண்றதுக்கும் தயாராக இருக்காது. ஜிஆர் சுவாமிநாதன் விஷயத்துல வந்து அது சரியானது. நீதிபதிக்கு உள்நோக்கம் இருக்குதா? இருக்குது. ஆனால் இப்ப இந்த தாவேக்கா கூட்டத்துல விஜயை பார்க்க வந்தவர்கள் 41 பேர் வந்து கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தது அப்படிங்கிறதுல குறித்து அந்த நீதிபதி சொன்னக்கூடிய விமர்சனங்கள், கருத்துகள் அப்படி சரியானதான்னு பாத்தீங்கன்னா சரியானது. அதுல வந்து நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிச்சிருக்கலாமான்னு கேட்டா கற்பிச்சிருக்க கூடாது. விஜய்க்கு தலைமை பண்பு இருக்கா? சரியாதானே கேட்டிருக்காரு. விஜய் பங்களாக்குள்ளேயே பதுங்கி இருக்கிறாரு, வெளியிலேயே வரல, ஏதோ வீடு ஷிஃப்ட் பண்றதுக்கு மட்டும் வெளியில காருக்கு வந்தாரு. அந்த கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே பொதுவெளிக்கு வரல. நடந்த சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்கல, மக்களை வந்து சந்திக்கல, பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்க்கல. நீங்க கூட்டம் நடத்துறதுக்கும் ஆடி அசைஞ்சிட்டு வருவீங்க, துக்கம் போய் கேட்கறதுக்கும் ஆறுதல் சொல்றதுக்குமே ஆடி அசைஞ்சிட்டு வருவீங்களா? அது வரைக்கும் இந்த வீட்டுல பணத்தை போட்டு உட்கார வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? இப்ப பொதுவா சொல்லுவாங்க, ஏன்னா செத்ததுக்கு வாடானா 10க்கு வரியேடா அப்படின்னு கேட்பாங்க. 10 நாள் காரியத்துக்கு வரியன். இவங்க 10 நாள் காரியத்துக்குள்ள போலியே, 16ஆம் காரியத்துக்கு போய் 16ஆம் நாளுக்கு போய் விஜய் கறி சொருத்துட்டு வருவானா எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு? ஒரு தலைமை பண்பு அப்படின்னா ஒரு இடர் நடக்குது, துயர் நடக்குது, துயர் தானாக நடந்ததானா இல்ல விஜயினுடைய அலட்சியத்தால் நடந்தது அப்படிங்கிறதுக்கு பல கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகள் ஒரு கேள்விக்கு கூட தாவேகாவை சேர்ந்தவர்களுக்கு பதில் சொல்ல துப்பு கிடையாது. இன்னைக்கு தேசிய ஜனநாயக குழு அவங்க வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அந்த எம்பிக்கள் குழு என்ன சொல்றாங்கன்னா, நிர்வாகத்தின் மீது தான் முழு தவறுமே இருக்கு, நீங்க கணிக்க தவறிட்டீங்க, நீங்க பாதுகாப்பு கொடுக்க தவறிட்டீங்க, உங்கள் மீது தான்
பல குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்கல்ல. சார், யார் பக்கத்துல கோளாறு இருக்கு? இந்த பிஜேபி கூட்டணியில இருந்து வந்த அந்த குழு தான் உண்மை கண்டறியும் குழு. அந்த உண்மை கண்டறியும் குழுக்கு மணிப்பூருக்கு போகணும்னு தெரியாது, லடாக்குக்கு போகணும்னு தெரியல, உத்தரப்பிரதேசத்துக்கு போகணும்னு தெரியல, மத்திய பிரதேசத்துக்கு போகணும்னு தெரியல. தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து நொட்டுமா அந்த உண்மை கண்டறியும் குழு, பாஜக குழு? இதே உண்மை கண்டறியும் குழு தானே லாவண்யா விஷயத்துக்கும் வந்துச்சு. லாவண்யா விஷயத்தை வச்சு இவங்க மதக்கலவரம் பண்ணாங்க இல்லையா பிஜேபி கும்பல். இப்போ அந்த உண்மை கண்டறியும் குழு என்ன கொடுத்துச்சு? மல்யுத்த வீராங்கனைகள் போராடும் போது இந்த உண்மை கண்டறியும் குழு எந்த பொந்துக்குள்ள தூங்கிட்டு இருந்துச்சு? அதனால இவங்க சொல்றதெல்லாம் வந்து அந்த பேப்பரை தொடச்சு போடுறதுக்கு தான் பயன்படும்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் நான் என்ன திருப்பி கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த பெரும் துயருக்கு காரணம் யாரு, யாரினுடைய அலட்சியம் அப்படிங்கிறத விசாரணை குழு, சிறப்பு புலனாய்வு குழு எல்லாம் வந்து நீதிமன்றமே நியமிச்சிருக்குது. தமிழ்நாடு அரசும் நீதிபதி தலைமையில நியமிச்சிருக்குது. அவங்க விசாரணை பண்ணிட்டு சொல்லட்டும். சரிங்க, காவல்துறை மேல, அந்த ஊர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லட்டும். அவங்க இல்ல, சொல்லட்டும். நாங்க குழுவா நாங்க வந்து உண்மை கண்டறிய வந்திருக்கோம். யார் எங்களுக்கு நீ யாரு? நீ யார் அத்தாரிட்டி? இந்த கவர்மெண்ட் நியமிச்ச அத்தாரிட்டியா நீனு? நீ யாருமா? நீ சொல்றத நாங்க கேட்டுட்டு இருக்கணும்? நீ எம்பிக்கள் இல்லையா, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லையா? நீ அப்ப மணிப்பூர்ல போய் என்ன நொட்டினு நான் கேட்பேன்ல. 2 வருஷத்துக்கு மேல அங்க கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. நீ மணிப்பூருக்கு போனியா? அங்க போகாம தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஓடி ஓடி வர வெக்கமா இல்ல? இது அதிமுக ஆட்சி காலத்துல துப்பாக்கி சூடு நடந்துச்சு. அப்ப நீ உண்மை கண்டறியும் குழு அமிச்சியா நீனு? சார், 41 உயிர்கள் பலியாயிருக்கு. அதுக்கு நீதி வேணுமானா வேணும். யார் பக்கம் அலட்சியம் இருக்குது அப்படிங்கறது விசாரணை குழு வந்து நியமிச்சு சொல்லட்டும். ஏங்க, அதுக்கு மட்டும் விசாரணை குழுன்னு சொல்றீங்க, ஆனா ஓடோடி வந்து தாவேகா மேல மட்டும் நீங்க குற்றம் சொல்றீங்களே, நீங்க கேட்கலாம். கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம். சரி, இப்போ இந்த ஏரியால நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏரியால ஒரு கோவில் இருக்கு. இந்த கோவில்ல வந்து ஏதோ ஒரு விசேஷம் நடக்குது. நீங்க என்ன பண்றீங்க? சரி, இந்த கோவில்ல ஒரு விசேஷம் நடக்குது, நான் இப்போ வந்து ஒரு கலை நிகழ்ச்சி பண்றேன், இல்ல வந்து அன்னதானம் பண்றேன், நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க டிசைட் பண்றீங்க. என்ன பண்ணுவீங்க? நீங்களே போய் பண்ணிட முடியுமா? அந்த கோவில் கிட்ட பெர்மிஷன் கேட்பீங்க. இதே மாதிரி கவர்மெண்ட் கிட்ட இவங்க வந்து பெர்மிஷன் கேட்கறாங்க. தாவேகா வந்து கூட்டம் நடத்த போறோம், பெர்மிஷன் கேட்கறாங்க. அடுத்தது நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நான் நடத்த போறேன் அப்படின்னு போலீஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்பீங்க. பிளஸ் பாதுகாப்பு கேட்பீங்க. நீங்க வந்து எங்களுக்கு வந்து அனுமதியும் பாதுகாப்பும் தரணும், உரிய பாதுகாப்பும் தரணும். நீங்க ஒரு லெட்டர் கொடுத்து தான் நிகழ்ச்சி நடத்தணும். சும்மா ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்க போறீங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த ஏரியா முழுக்க கூப்பிட்டு நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ப்ராப்பரா போலீஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அப்படி பெர்மிஷன் நீங்க வாங்குறீங்க, நீங்க தான் நிகழ்ச்சி நடத்த போறீங்க. அப்ப வரவங்களுக்கு தண்ணி, சோறு, இருக்கிறதுக்கு இடம், உட்கார்றதுக்கு சேர்லாம் நீங்க கொடுக்கணுமா, போலீஸ் கொடுக்கணுமா? சொல்லுங்க. நீங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துற நீங்க தான். அப்போ தாவேகா இதெல்லாம் செய்யலன்னு கேள்வி கேட்டா, போலீஸ்காரன் ஏன் தண்ணி கொடுக்கல, போலீஸ்காரன் ஏன் சாப்பாடு கொடுக்கல, போலீஸ்காரன் ஏன் கணிக்க தவறிட்டான்? நீங்க என்ன சொல்லி இந்த நிகழ்ச்சி படத்தை இந்த நெகோசியேஷனே ஹோம் செக்ரட்டரி பண்ணிருக்கணும். நீங்க ஒரு டிஎஸ்பி அனுப்பி நீங்க உள்ள போக கூடாதுன்னா எப்படி போகாம இருக்க முடியும்? நீங்க ஒரு பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய ஆபீசரையோ செக்ரட்டரியேட்ல இருந்து யாரையோ நீங்க அமிச்சு அதை பேசியிருக்கணும், நெகோசியேட் பண்ணிருக்கணும். அப்போ இவங்க ஹைகோர்ட்டுக்கு போயிருக்க கூடாது. ஹைகோர்ட் ஜட்ஜி நீ என்ன சொல்றது, நீ சொன்னாலும் எங்க கட்சி தலைவர் விஜய் கேட்க மாட்டாரு, உச்ச நீதிமன்றத்துல சிஜேஐ சொன்னாதான் வந்து கேட்பாரு, நீங்க எதுக்குடா இங்க உயர் நீதிமன்றத்துக்கு போறீங்க? ஒரு ஒரு கட்சி ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவர், 2ஆம் கட்ட தலைமை பொறுப்புல இருக்கிற அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு ஒரு டிஎஸ்பி சொன்னா நான் கேட்க மாட்டேன், இருக்கிறதுலே காவல்துறை அதிகாரியிலே யாரு டாப்பா அவங்க வந்துதான் சொன்னா கேட்பேன் அப்படின்னு சொன்னா உனக்கு புரிதலே இல்லை. இப்ப ஒரு ஸ்கூல் படிச்சாரு, காலேஜ் படிச்சாரு, லெக்சரர் சொன்னா கேட்டிருக்க மாட்டாராமா? டீனே வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி உட்காந்துன்னு இருப்பானா? இது ஒரு பதிலா? பொறுப்புள்ளவர்கள் யாராவது இந்த பதில சொல்லுவாங்களா? கேக்குறேன். இப்ப நீங்களும் நடந்து போறோம், வழியில ஒரு போலீஸ் ஒருத்தர் நிக்கிறாரு, எப்பா நீ இந்த பக்கம் போக வேணாம்ப்பா, இங்க வந்து ரோடு இரு அப்படின்னு அந்த பக்கம் சுத்தி, நீ என்ன சொல்றது? இருக்கிறதுலே டாப் அதிகாரி வந்து சொன்னாதான் நான் கேட்பேன்னு சொன்னா அந்த போலீஸ் என்ன பண்ணுவாரு? நம்மள செவிலே ஒண்ணு விடுவாரு. மக்கள் மத்தியில இன்னும் ஆதரவு குறையல, இன்னும் திமுகவின் மீது அதிருப்தியில மக்கள் இருக்காங்க சார். அதாவது அவங்கள ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுடைய கைடன்ஸை வந்து இன்னுமே வந்து சிந்திக்க விடாமல் செய்வதற்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படி மக்கள் கிட்ட ஆதரவு இருக்குதா அப்படின்னா தேர்தல் அதுக்கு பதில் சொல்லிடும். சரிங்களா? அந்த கட்சி தொண்டர்கள் சிந்திக்க விட்டுறக்கூடாது. என்னடா இப்படி ஒரு துயர் நடந்திருக்கு, தலைவரை சந்திக்க வந்த இடத்துல இப்படி ஒரு துயர் நடந்திருக்கு, அந்த இடத்தில் தலைவர் எந்தவித நிவாரணமும் பாதுகாப்பு நடவடிக்கையும் எடுக்காம அங்கேருந்து ஃபிளைட்டை பிடிச்சி சென்னைக்கு ஓடி போயிட்டானே அப்படின்னு தாவேகால இருக்கக்கூடிய ரசிக வெறியர்கள்
தொண்டர்கள்னு சொல்ல மாட்டேன், ரசிகர்கள் சிந்திச்சிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க தொடர்ந்து இதையே பேசிக்கிட்டு இருக்காங்க. உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னா, மக்கள் ஆதரவு இருக்குதுன்னா எதுக்கு பங்கருக்குள்ள போய் ஒளிஞ்சுன்னு இருக்கிறேன்னு நான் கேட்கிறேன். இல்ல எதுக்கு எதுக்கு விஜய் இல்ல ஒளிய விட்டது யாரு? இன்னும் ஏன் கைது பண்ண முடியல காவல்துறையினால? ரொம்ப சிம்பிள் இருங்க. மக்களுடைய ஆதரவு இருக்குல்ல தாவேகாவுக்கு, விஜய்க்குலாம், ஏன் அவங்க வெளியில வரல? எதுக்கு ஓடி ஒளிகிறாங்க? எதுக்கு முன்ஜாமீனுக்கு போறாங்க? எதுக்கு விஜய் உள்ளே பம்பின்னு இருக்கான்? வெளில வர வேண்டியது தானே, வெளில வந்து சொல்ல வேண்டியது தானே சார், இதுக்கு நாங்கள் காரணம் இல்லை, இதுல ஒரு சதி திட்டம் இருக்குதுன்னு பாதிக்கப்பட்ட வீட்டுல போய் சொல்லு. அங்க இருக்க மக்கள் மூச்சு இன்னும் திணறி மயக்கம் போட்டு நிர்வாகிகள்கிட்ட விழுந்தாங்கல்ல. கலந்து ஆலோசனை செஞ்சுட்டு இருக்காரு, போன்ல தொலைபேசியில பேசிட்டு இருக்காரு. அதான் சொல்றேன், செத்ததுக்கு வாடான்னா 10க்கு சில பேர் வருவாங்க. இவன் 10க்கு கூட போக மாட்டான் போல இருக்கு. 16ஆவது நாள் காரியத்துக்கு போய் கறி சோறு போவான் போல இருக்கு வீடு வீடா. எந்த அளவுக்கு ஒரு குரூர சிந்தனைக்கு நான் திரும்பவும் சொல்றேன், இதில் தாவேகாவ் தான் தவறு செய்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அப்பட்டமான சாட்சி அவர்கள் ஓடி போனது, ஓடி ஒளிஞ்சுக்கிட்டது. இப்ப எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல, தலைமறைவா இருக்காங்கல்ல. இப்போ அரசு தரப்புல வந்து தவறு இருந்துச்சுன்னா அரசு தரப்பு தானே முன்னாடி நின்று எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க ஓடி போலியே, அரசு தரப்புல யாரும் ஓடி ஒளியிலையே. இந்த கட்சி தாவேகா கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாருமே தலைமறைவாயிட்டாங்க. ஏன்? அந்த கட்சியில் இருப்பவர்கள் தொண்டர்களே கிடையாது, ரசிகர்கள் மட்டும்தான். ரசிகர்கள் வருவான், ரசிச்சுட்டு போயிடுவான். பட் அந்த தொண்டர்கள், ஒரு கட்சியில தொண்டர்கள் இருந்தாதான் அந்த கட்சி, அந்த கட்சியினுடைய கொள்கை, அந்த கட்சியை வலுப்படுத்தணும். அந்த கட்சி குறித்து யாராவது ஏதாவது சொல்லிட்டா அதுக்கு வந்து பதில் சொல்றது. இப்ப நாங்களே எதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறோம்? இல்ல விஜய் மீதுதான் இப்ப நீதிபதி அவர்களே கேட்கிறாரு, இதுக்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டியது விஜய் அவர்கள் தான், தாவேகா கட்சி தான் அப்படின்றப்போ இன்னும் ஏன் அரசாங்கம் விஜய் அவர்களையோ இல்ல வந்து புஷி ஆனந்த் அவர்களையோ கைது பண்ணாம இருக்கு? அப்போ பயப்படுறாங்களா அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படுது. இப்போ சட்ட ரீதியான திமுக எப்பொழுதுமே, திமுக அரசு எந்த ஒரு சிக்கலையும் சரி, எந்த ஒரு விஷயத்தையும் சட்ட ரீதியாக அணுகுவார்கள் அப்படிங்கிறதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்கு, நிறைய சம்பவங்கள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அவங்க சட்ட ரீதியான நடவடிக்கையை தான் எடுக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க. ஏன்னா என்னுடைய ஆட்சி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு பிரின்சிபல் வச்சிருக்கிறாரு. இப்போ நமக்கு அதுல விமர்சனம் இருக்கலாம், ஏன் உடனே போய் அரெஸ்ட் பண்ணல, ஏன் உடனே போய் அரெஸ்ட் பண்ணல, அவங்கள பண்ணீங்களே, இவங்கள ஏன் பண்ணல அப்படின்னு நான் உட்காந்து நான் கேள்வி கேட்டுட்டு போயிடலாம். தனிப்பட்ட முறையில எனக்கு அந்த கோபம் இருக்கலாம். ஆனால் நியாயப்படி நான் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, விஜயை அரெஸ்ட் பண்றதை விட, விஜய் கட்சியில் தலைமறைவானவர்களை அரெஸ்ட் பண்றதை விட, அவர்களை அப்படியே ஓப்பன்ல விடுறது தான் ஜெயில போடுற தண்டனையை விட பெரிய தண்டனை. அவங்களுக்கு தான் மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கு. அப்போ வெளில வா, நீ முதல்ல போய் ஏன் தலைமறைவான், உன் மேல தவறு இல்லைன்னா ஏன் தலைமறைவான். கோர்ட்ல போய் நீங்க வந்து முன்ஜாமீன் கேட்கும்போது இந்த கான்ஸ்பிரசி தியரியை சொல்லியிருக்கலாம்ல, கரூரில் மட்டும் இப்படி நடந்தது ஜட்ஜ் ஐயா அப்படின்னு சொல்லியிருந்தா ஜட்ஜு உன்னை முகரிலேயே ஒன்று விட்டுருப்பார்ல. இப்போ கேட்டார்ல, உன்னுடைய வண்டியில் உன் பக்கத்துல வர 2 வீலர்ஸ் வந்து அடிபட்டு விழுது, நீ மட்டும் வண்டி எடுத்துக்கிட்டு போனியே, இது ஹிட் அண்ட் ரன் கேஸ் ஆச்சே, ஏன் விஜய் மேல வழக்கு பதிவு பண்ணல, ஏன் அந்த வண்டியை வந்து சீஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு நீதிபதி கேட்கிறாரு. இப்போ மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது அப்படின்னு விஜயோ அவங்க கட்சிக்காரங்களோ நினைச்சா பொந்துக்குள்ள இருந்து வெளில வரட்டும், வெளில வந்து மக்களை போய் சந்திச்சு கரூரில் மட்டும் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி. வீட்டை விட்டு வெளியில வராத விஜயை பார்த்து ஸ்டாலின் பயப்படுகிறார். ஏய், நீ ஏன்டா பயந்துன்னு இருக்கிற, வெளில வர மாட்டேங்கிற? நான் என்ன கேட்குறேன், வெளில வர சொல்லுங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா ஆஃபீஸில் இருப்பேன். உன்னை பார்த்து பயப்படுறாங்கன்னா நீ வெளில வர வேண்டியதானே. நீ ஏன்டா பயந்துன்னு உள்ள உட்காந்துன்னு இருக்க? இவன் பயந்துன்னு உள்ள உட்காந்துக்குன்னு என்னை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்கன்னு சொல்றீங்க. அசிங்கமா இல்லை? அவனுக்கு அசிங்கம் கிடையாது, அறிவு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன், நேர்மை கிடையாது, ஒரு பொறுப்பு கிடையாது, ஒரு பண்பு கிடையாது, எதுவுமே விஜய்க்கு கிடையாதுங்க. அதனால அரசியலுக்கு வரும்போது யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனா வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன், உனக்கு அரசியல் இருப்பதுக்கு தகுதியே கிடையாது. ஒரு துயர் வந்துருச்சு, அந்த துயருக்கு காரணம் நீ தான் சொல்லியாச்சு. அப்படி ஒரு துயர் இருக்கும் பொழுது நீ எதுக்கு ஓடி போய் உட்காந்துன்னு இருக்க பங்களால? உன் கட்சிக்காரங்களையும் யாரையும் அனுப்பல? 2ஆம் கட்ட தலைவர்களும் எதுக்கு தலைமறைவா இருக்கிறாங்க? கேட்க வேண்டியது தானே. இல்ல தாவேகாவின் மீது விஜயின் மீது வருகிற கோபம், இந்த துயர் சம்பவத்தை தடுக்காம நிறுத்திருக்கணும்ல அரசாங்கம். ஏங்க நான் திருப்பி அதான் கேட்குறேன், நீங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்குறீங்க, போலீஸ் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருச்சு, நீங்க இந்த ஏரியால இருக்கிறவங்க வருவாங்கன்னு சொல்றீங்க. இப்ப இந்த ஏரியால இருக்கவங்க எத்தனை பேர் வருவாங்கப்பா, 200 பேர் வருவாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த 200 பேருக்கு தகுந்த மாதிரி அடிக்குவேட்டா வந்து அவங்க இது போடுறாங்க. அப்போ நான் என்ன கேட்கிறேன், பழியை தூக்கி அரசு இயந்திரத்தின் மேல போடுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய நீங்கள் உங்க கட்சி நிகழ்ச்சியிலேயே நடந்ததுக்கு தார்மீக பொறுப்பு ஏத்துக்க மாட்டீங்களா? இப்ப உங்களை கேட்கறாங்க, நீங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டீங்க, யாருக்கோ அடிபட்டுருச்சுங்க, நீங்க வந்து போலீஸ் தான் இதுக்கு காரணம், அரசு இயந்திரம் தான் காரணம், நான் பெர்மிஷன் கேட்டா அவங்க வந்தாங்க, அவங்க தான் வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி இருக்கணும், நிகழ்ச்சி நடத்த போறேன்னு சொன்னது யாரு? நீங்க. நான் இந்த மாதிரி நடத்த போறேன்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டது நீங்க. அது உங்களுடைய நிகழ்ச்சி,
நான் நிகழ்ச்சி நடத்துவேன், ஆனா போலீஸ் வந்து அதுல நிக்கும் போது அதுல எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும் அப்படின்னா எப்படிங்க இருக்கு? இல்ல எப்படி இந்த இருக்கு? இருங்க இருங்க, இது எல்லாமே விசாரணையில வரப்போகுது. ம். இப்போ கேட்பாங்கல்ல, இப்போ நீதி விசாரணையில, ஏன்பா உனக்கு போலீஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணலையா, இவ்வளோ க்ரௌடா இருக்கு, இதுக்கு மேல வேணாங்க, இங்கே நின்று பேசுன்னு உனக்கு சொல்லலையான்னு கேட்பாங்க. க்ரௌடா இருக்குங்க, நிகழ்ச்சியை ரத்து பண்ணிக்கோங்கன்னு வந்து கேட்கலையான்னு ஒன்று கேட்பாங்க. ஏன்பா 12 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்க, 3 to 10 வந்து பெர்மிஷன் கேட்டிருக்கிற, நீ என்ன பண்ணினு அப்படி சொல்லிட்டு போலீஸ் உங்ககிட்ட வெரிஃபிகேஷன் கேட்டுச்சா இல்லையான்னு கேட்பாங்கல்ல. அப்போ உண்மை எல்லாம் வந்துடும்ல. விஜய் மேலேயோ தாவேகா கட்சிக்காரர் மேலேயோ எந்த தவறும் இல்லைன்னா ஏன் ஓடி ஒளியணும் தலைமறைவாகணும்னு கேட்குறேன் சார். ரொம்ப நான் என்ன சொல்றேன், அரசு இயந்திரத்தின் மேல தப்பு இருக்குன்னா விசாரணையில தெரிய வரப்போகுது இல்ல. நீ போய் இந்த விசாரணை கமிஷன்ல நேரா போய் ஆஜராகி, தைரியமா போய் ஆஜராகி ஆதாரத்தெல்லாம் கொடுக்க சொல்லுங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு இல்லையா அந்த கொடுக்க வாகனத்துல? சொல்லுங்க. எங்க விஜய் பங்களாக்குள்ளேயே பதுங்கின்னு உட்காந்துங்கன்னு ஊன்னு சவுண்ட் கொடுத்துன்னு இருக்காரு. கமிஷனுக்கு போக சொல்லுங்க, நேரடியா போக சொல்லுங்க, களத்துல போய் மக்களை பார்க்க சொல்லுங்க, அந்த ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு போக சொல்லுங்க. எல்லாருக்கும் மேல ஒரே ஒரு கேள்வி கேட்பாங்க விஜய. 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7:30க்கு வரியா, அப்படி என்ன புடுங்குற வேலை உனக்குன்னு மக்கள் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு விஜய் என்ன பதில் சொல்லுவாருன்னு மட்டும் கேட்க. அதுக்கு விஜய் என்ன பதில் சொல்லுவாரு? ஏன்டா உன் பின்னாடியே வண்டி அவ்வளவு பேர் வராங்களே, நிறைய பேர் விழுந்து அடிபடுறாங்களே, அதுக்கெல்லாம் நீ ஏதாவது மெஷர்மெண்ட் எடுத்தியா இது வரைக்கும்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இது வரைக்கும் உன் கட்சி கூட்டத்துல இறந்து போயிருக்காங்க, மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க, அதையெல்லாம் ஏன்டா மூடி மறைச்ச? அந்த மாதிரி நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரிகாஷனரி மெஷர்மெண்ட்டை யார் எடுக்கணும்? சார் நீங்க ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்கீங்க சார், வேற ஒரு ஏரியால இருந்தீங்க, அங்க ஒரு கோவில் இருக்கு, நீங்க ஃபங்க்ஷன் பண்ணீங்க சார், அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுது சார், இன்னொரு ஏரியால வந்து நீங்க நிகழ்ச்சி நடத்தணும்னு பெர்மிஷன் கேட்குறீங்க சார். அப்போ என்னுடைய நிகழ்ச்சியில் இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிய வருமா வராது? அப்ப ப்ரிகாஷனரி மெஷர்மெண்ட் நீங்க எடுக்கணுமா, இல்ல உங்க பின்னாடியே வந்து ஒரு போலீஸ் 24 மணி நேரம் நிக்க வச்சு என்ன பண்றான்னு பார்த்துட்டு, ஓ இவர் அந்த நிகழ்ச்சி அப்படி பண்ணாரு, இந்த நிகழ்ச்சி இப்படி பண்ணாரு, அதனால இப்படி இருக்கணும்னு நாங்க நினைப்போமா? ஏற்கனவே அதை அசஸ் பண்ணி தான் உன் கட்சி நிகழ்ச்சிக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க. அப்பயும் என்ன சொல்ற, என்னை பார்த்து பதறிட்டீங்களா, எனக்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு போலீஸ் கண்டிஷன் போடுறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். கண்டிஷன் போட்டா ஏன் கண்டிஷன் போட்டேன்னு கேள்வி கேட்கிறேன். இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க, ஏன் போலீஸ் முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணி கண்டிஷன் போட்டு அதெல்லாம் நிறுத்தலைன்னு கேள்வி கேக்குறீங்க. இப்போ இந்த வாய் இப்படி மாறி மாறி பேசிச்சுன்னா அந்த வாய் எதை கொண்டு அடிக்கிறது? ஏன்டா அப்படி பேசும்போது வேற வாய், இப்படி பேசும்போது நார வாயன்னு எல்லாரும் கேட்பாங்களா மாட்டாங்க? நீ தானே கண்டிஷனை மதிக்க மாட்டேன்னு சொன்ன, இப்ப ஏன் கண்டிஷன் போட்டு நீங்களே வந்து ஒரு ப்ரிகாஷனரி மெஷர்மெண்ட்லாம் எடுக்கலன்னு எப்படி நீங்க கேட்பீங்க? இதுல ஒரு 41 உயிர் போயிருக்கு அப்படின்ற ஒரு பெரிய துயர சம்பவத்தை கடந்து இதன் மூலமாக ஒரு கூட்டணி அமைக்க முடியுமான்னு எல்லாரும் பேசுறாங்கல்ல. இந்த ஒரு சம்பவம் போதும், கட்சி அழிஞ்சிரும், நீ என்டிஏக்கு வந்து தான் காப்பாத்திக்க முடியும்னு அட்வைஸ் பண்ணக்கூடிய இடங்கள் நிறைய பத்திரிகையாளர்கள் போறாங்கல்ல, அதை எப்படி நம்ம பார்க்கணும்? பொணந்தின்னிகள், அதான் சொல்றேன், அதிமுகவும் பாஜகவும் பொணந்தின்னிகள் தான். நாத்தக்காவும் அதுல சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 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 துயர சம்பவம் நடந்திருக்கு, இத்தனை பேர் வந்து உயிர் பலி ஆயிருக்கு, இதை வச்சு நீ வந்து கூட்டணி பேசுவேன்னா அந்த இது சொல்லுவாங்களே, நெஞ்சில ஈரம் இல்லாதவர்கள் அப்படின்னு பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு நிவாரண நடவடிக்கை எடுக்கல வரல. இது இந்த மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு துப்பு இல்லை. நீங்க வந்து டீல் பேசுறீங்க அப்படின்னா பணத்தின் மீது ஓட்டு பொறுக்கிற கும்பல் தாங்க. அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். என்டிஏக்குள்ள விஜய் வந்துட்டாருன்னா ஸ்வீப் அடிச்சிருவாங்க. ஸோ நான் சொல்லட்டுமா, இங்க பிஜேபிசின்றதுக்கே ஆள் இல்லாம தான் அதிமுக வாட்டையை போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறான். விஜய் வந்து ஏற்கனவே பாஜகவால் இறக்கி விடப்பட்ட பி டீம் மறைமுக கூட்டணியில தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு வரோம். இப்போ அது வந்து ஓப்பனா தெரிய போது கூட்டணியில சேர்றாரு அப்படின்னு சொன்னா, ஏங்க இந்த சமயத்துல ஒருத்தன் பொறுப்பேற்றுக்காம கூட்டணிக்காக போய் பேசலாம், மயிலாப்பூர் புரோக்கருங்க கிட்ட போய் பேசலாம் அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட ஒரு, ஆனா சொன்னா நல்லா இருக்குமா சொல்லலாம் நினைக்கிறேன். எவ்வளவு ஒரு எச்ச புத்தி அது. 41 உயிர்களுக்காக நீ வருந்தல உன்னை ஏங்க அந்த கட்சியில 2ஆம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா முன்ஜாமீனுக்கு போய் இது பண்ணும்போது அவர் என்ன கேட்கிறாரு, 41 பேர் உயிர் பலி ஆனது இந்த நிகழ்ச்சியில தாங்கிறதுக்கு கன்ஃபர்மேஷன் என்ன, வேற எங்கேயாவது இந்த டெட் பாடியை கூட எடுத்துட்டு வந்து கணக்கு போட்டிருக்கலாம், கணக்கு அமைச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கட்சியினோட வக்கீல் சொல்றாரு. அப்ப இந்த அளவுக்கு இவர்கள் எவ்வளவு கொடூரமானவர்கள். நான் என்ன சொல்லுமா, பிஜேபியோட கூட்டணி வச்சால் மட்டும் இல்ல, அதிமுகவோட கூட்டணி வச்சால் மட்டும் இல்ல, வெக்காட்டாலும் தாவேகா விஜய் இவங்க எல்லாருமே வந்து பிழைப்புவாதிகள், தன்னை பார்க்க வந்த மக்களின் மீது கூட அக்கறையற்றவர்கள். ஏங்க ரொம்ப சிம்பிள், ஒண்ணு நடந்துருச்சு, சாரி கேட்பீங்களா மாட்டீங்களா சொல்லுங்க, சாரி கேட்பீங்களா மாட்டீங்களா? நம்ம மேல தவறே இல்லாட்டா கூட நடந்த விஷயத்துக்கு வருந்துகிறேன். இப்ப யார் வீட்டுல ஒரு துக்கங்க, நீங்க ஃபோன் பண்ணி விசாரிக்கிறீங்க, என்ன கேட்பீங்க? ஐயோ சாரிப்பா, இந்த மாதிரி விஷயம் கேள்விப்பட்டேன், மனசு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா? நீங்க தான் போய் கொண்டீங்களா? இல்ல இல்ல, எதுக்கு சாரி சொல்றீங்க?
உன் துக்கத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது. அதுல நான் வந்து உன்னோட துக்கத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். எம்பத்தி. அந்த எண்ணமே அவனுக்கு இல்லையா? அவன் விஜய் வாயில இருந்து சாரியே வரலையேங்க. மன்னிச்சிருங்கிறதே வரலையே. நீங்க என்ன பார்க்க தானே வந்தீங்க, எனக்காக தானே வந்தீங்க. ஏங்க அவன் வண்டியிலேயே அடிபட்டு கீழே விழுந்து சாகுறாங்க. அதையே பார்த்து சிரிச்சுக்கிட்டு வந்தான் அவன் சைக்கோ மாதிரி. லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி ஒரு கொரூரமா வில்லத்தனமா சிரிக்கிறான். இப்ப மக்களுக்கு நம்ம என்ன இல்ல சொல்றோம் நீங்க அப்படின்னு இவ்வளவு சொன்னா, குரூரன்னு சொல்றீங்க. ஏங்க ஆனா குரூரம் தாங்க. குழந்தைகள் கொண்டாடுறாங்க. 10 ரூபா பாட்டில் தான் அந்த பாட்டெல்லாம் வந்து குழந்தைகள் பாடிட்டு இருக்காங்க. இல்ல இப்போ 10 ரூபா பாட்டில்னு பாடுறது வந்து நானுமே பாக்குறேன். கரூர் கொலைகாரன் விஜய்னு பண்ணா நல்லா இருக்கும்ல. 41 உயிர்களை கொன்ற சைக்கோ விஜய் அப்படின்னு பண்ணா கூட நல்லா இருக்கும்ல. ரைமிங்கா பாடிட்டு போனோம். அது பசங்க வந்து தெரியாம பாடுது. அது ரைமிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. அந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடும்போது தானே பின்னாடி உசுறு விட்டுட்டு இருக்காங்க 10 பேரு அப்படின்னு சொல்லிட்டு வாய் பேச முடியாத ஒருத்தர் கதறாரு. வாய் பேச முடிஞ்ச ஒருத்தர் வந்து தலையில அடிச்சுக்கிட்டு அழுது கத்துறாரு. இவன் இந்த பக்கம் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடிட்டு இருக்காங்க. பின்னாடி 10 பேர் இறந்து போயிட்டாங்கடான்னு ஒருத்தர் அந்த கட்சியில இருக்கக்கூடிய கொஞ்சமாவது அறிவு இருக்கக்கூடிய மனசாட்சி இருக்கக்கூடியவர் வந்து கத்திட்டு இருக்காரு. நீங்க அதை பார்த்துருக்கலாம். 10 பேரு இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க செத்து போயிட்டாங்கடா மூச்சு முட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவன் என்ன பண்றான்? பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். இப்போ கோர்ட்டுக்கு போய் இதெல்லாம் எவிடன்ஸா போட்டு இவர் வந்து இந்த மக்களுக்கு குரலா ஒலிக்க வேண்டியது தானே. எல்லார் வீட்லயும் கேஸ் சிலிண்டர் வாங்குற எல்லார் வீட்லயும் தெரியுங்க 40 ரூபா கூட வாங்குவாரு சிலிண்டர் வந்து போடுறவர். அப்போ நம்ம நரேந்திர மோடிக்கு இந்த பாட்டு பாடலாம்ல, பிஜேபிக்கு இந்த பாட்டு பாடலாம்ல. சிலிண்டருக்கு 40 ரூபா எக்ஸ்ட்ரா நீ வாங்குற, அதுல நீ கமிஷன் அடிக்கிற, மோடிக்கு இந்த கமிஷன் போகுது அப்படின்னு சொல்லலாங்க. சிலிண்டர் போடுறவர் எதுக்கு அந்த 40 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாரு? வெயிட்டு தூக்கிட்டு வரேன், நான் ஒரு ஃப்ளோர் ஏறி வரேன், 2 ஃப்ளோர் ஏறி வரேன், இவ்வளவு தூரம் நடந்து வரேன், அந்த சுமையை சுமக்க முடியாம 40 ரூபா அவர் கூட வாங்குறாரு. டாஸ்மார்க்ல அந்த மாதிரி இருக்கிறவங்க எம்ப்ளாயிஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் கேஸே நடந்துகிட்டு இருக்கு. நீ பாட்டு பாடுற அசிங்கமா இல்ல? நீ அவரை போய் பாடுறேன்னு சொல்லிவிட்டு உன் கட்சியில உன்னை பார்க்க வந்தவங்க நீ நிக்கிற இடத்துல இருந்தே 10 அடி தூரத்துல வந்து 10 பேர் உயிரை விடுறாங்க மூச்சு முட்டி. அதை கேட்கறதுக்கு துப்பு இல்ல? பாடலாம் இல்ல சார்? 41 பேரை கொண்டோம் விஜய்னு சொல்லிட்டு நாங்களும் பாட்டு பாடலாம்ல. கரூர் கொலகாரன், சனிக்கிழமை சைக்கோ விஜய், பங்கருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க கோழை பேடி விஜய்னு நாங்களும் பாட்டு பாடலாம்ல. இது அரசியல்? வெறுப்பு விதைக்கிறதா அரசியல்? உனக்கு டாஸ்மார்க்ல ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா அந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கோர்ட்ல கேஸ் போட வேண்டியது தானே. நீ தான் வந்து அப்படியே ஊழல்னாலே உனக்கு அப்படியே கொதிக்குமே. உன் பேர்ல கேஸ் இருக்குல்ல, இன்கம் டாக்ஸ்லயும் இடிலையும் உன் மேல கேஸ் போட்டு வச்சிருக்காங்கல்ல. கணக்குல வராத 15 கோடியை வச்சிருக்க நீ ஒப்புத்துக்கிட்டவன் தானே. இவன் ஊழலுக்காக துடிக்கிறானாமா? இவன் பெண்களுடைய பாதுகாப்பாக துடிக்கிறானாமா? நீ நடத்துற கூட்டத்திலேயே உன் கண்ணுக்கு முன்னாடியே அத்தனை பேர் உயிர் மூச்சு முட்டி செத்து போறாங்க. அதுக்கே பொறுப்பெடுத்துக்காம சாரி சொல்லக்கூட மனசு இல்லாத ஒரு அயோக்கிய பையனின்னு இவன் வந்து நாளைக்கு முதலமைச்சர் சீட்ல வந்து நொட்டிடுவானாமா? இவன் இப்படி வந்து செத்ததுக்கு கூட வராம 10க்கும் வரமாட்டான், 16க்கும் வரமாட்டான், சாரி சொல்ல மாட்டான், தார்மீக பொறுப்பு ஏத்துக்க மாட்டான். ஆனா இவனுக்கு முதலமைச்சர் பொறுப்பு மட்டும் வந்து நொட்டுவாங்களாமா? ஒரு துயர் நடந்தோன்னு ஓடி போய் பங்கருக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். இவன் முதலமைச்சர் இருந்தா என்ன கிழிப்பான்? ஒன்றிய அரசுல இருந்து இவ்வளவு ப்ரெஷர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு எதிராக அவ்வளவு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி துயர் வந்துருச்சுன்னா உள்ள போய் ஒளிஞ்சு பண்ணாமா? பங்களாக்குள்ள போய் சோகத்துல உட்காந்து பண்ணாமா? எங்க தைரியம் இல்லாதவங்களாம் எதுக்குங்க அரசியலுக்கு வரான்? தைரியம் இல்லாதவங்க எதுக்கு முதலமைச்சர் பொறுப்புக்கு வேணும்னு கேட்கறான்? அசிங்கமா இல்ல? ஒரு பொறுப்பு எடுத்துக்க முடியல. நான் அதை தான் திரும்ப சொல்றேன். ஒரு துயர் நடந்துருச்சு, அதுக்கு பொறுப்பு கூட ஏத்துக்காம ஓடி போனவன் நீ. உன் கட்சியில ஒருத்தன் கூட களத்துல கிடையாது. அப்ப இவனுக்கு முதலமைச்சர் சீட்டு மட்டும் வேணுமாமா? கேட்கறதுக்கு என்ன தகுதி இருக்கு? இப்ப நான் கேட்பேன்ல, ஏங்க எனக்கு ஒரு பிரச்சனைனா என் கூட நிக்கிறவன் தானே அரசியல்வாதி. முதல்ல அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்க சொல்லுங்க. அரசியல்வாதினா என்ன, அரசியல்வாதியினுடைய கடமை என்ன, அரசியல்வாதிக்குன்னா என்ன ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வர சொல்லுங்க. எதுவுமே வரமாட்டாராம். துயர் நடந்தோன்னு ஓடி போய் ஒளிஞ்சு போனான். என்ன எல்லாரும் தலைமறை ஆயிடுவாங்களாம், முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்ணுவாங்களாம். ஆனா என்ன முதலமைச்சர் ஆக்கிடுங்க. அசிங்கமா இல்ல? அசிங்கமா இல்லையான்னு கேக்குறேன் நான். என் கூட எதுக்குமே நீ நிக்க மாட்ட. கேட்டா இதுக்கு முன்னாடி நடிப்பு கிழிச்சிட்டு இருந்த, நடிக்க போயிட்ட. அப்ப நடிக்கும் பொழுது என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அதை பத்தியே நீ அப்ப பேசல. இப்போ உனக்கு முதலமைச்சர் ஆகணும், அதுக்காக நீ வந்தோன்னு உனக்கு சீட்டை தூக்கி குத்துருவாங்க. நீ எதுக்கு எங்க கூட நின்ன? எங்க கூட எதுக்கெல்லாம் நீ நின்றுருக்காதோ. இப்போ கியூட்டுன்னு ஒரு எக்ஸாம் எடுத்துட்டு வருது ஒன்றிய அரசு, வாயை திறந்து பேசினியா? இப்போ தேர்தல் அறிக்கை அதிமுக இதை நிறைவேற்றிச்சு, திமுக இதை நிறைவேற்றல அப்படின்னு பேசுறது அப்படிங்கிறது வந்து எப்போதும் இருக்கக்கூடியது. ஒரு கட்சி இன்னொரு கட்சியை பார்த்து சொல்வது அது அல்ல அரசியல். இந்திய அரசியல்ல, இந்திய நாட்டுல எந்த தேர்தல் நடந்தாலும் அந்த அரசியல் வேற. ஒன்றிய சர்வாதிகாரத்தை எதிர்க்கக்கூடிய தேர்தல் தான் இங்க இருக்கிறது.
இதோ சீஃப் மினிஸ்டருக்கு நடக்கக்கூடிய தேர்தல்னு நினைச்சுக்காதீங்க. இப்ப மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம்னா, சீஃப் மினிஸ்டருக்கான ஒரு தேர்தல், எம்பிக்கான தேர்தல், பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல்னா ஏதோ 2 கட்சிக்குள்ள நடக்கிற தேர்தல் நினைச்சுக்காதீங்க. இந்திய ஒன்றியத்தில் ஒரு தேர்தல் நடக்குதுன்னா ஒன்றிய அரசினுடைய சர்வாதிகாரத்தை எதிர்த்து நடக்கக்கூடிய தேர்தல். அதுல அதை மறைச்சுட்டு நீங்க இந்த நம்பர் வாக்குறுதியை நிறைவேற்றினீர்களா, அந்த வாக்குறுதி நம்பரை நிறைவேற்றினீங்களான்னு மட்டும் நீ கேட்டுக்கிட்டு மக்களை மடமாட்டணும்னு நினைக்கிறேன். என்னைக்காவது விஜய் அவருடைய இந்த கூட்டத்துல இந்திய ஒன்றியம்னா என்ன, மாநிலம்னா என்ன? கரூர்ல 27,000 மக்கள் காலையில இருந்து கால் கடக்க நின்னு பாக்குறாங்கல்ல, அந்த மக்கள்கிட்ட தானே நீங்க போய் வந்து இது இந்தியாவுக்கான தேர்தல், இது வந்து கருத்தியல் ரீதியான மோதல் அப்படின்னு அவன் சொல்லலையே, விஜய் சொல்லலையே. அதான் நான் அதை எப்படி பண்ண, திமுகவே இப்படி பண்ண அரசியல் பண்ண முடியும்னு நான் கேக்குறேன். என்னது புரியல? திமுகவே இந்த அரசியலை வந்து அந்த மக்கள்கிட்ட எப்படி பண்ண போறீங்க? திமுக பண்ணிட்டு தாங்க இருக்கு. திமுக கட்சி தொடங்கியதே மாநில சுயாட்சிக்காக தொடங்கியது. அவங்க இன்னி வரைக்கும் அந்த கொள்கையை பேசிட்டு தான் இருக்கிறாங்க, அதை மக்களுக்கு புரிய வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இவன் என்ன பேசினா, இது வரைக்கும் இவன் பேசின அரசியல் என்னன்னு சொல்லிடுங்க. மாநில சுயாட்சி பத்தி ஏதாவது பேசியிருக்கானா? மொழி உரிமையை பத்தி ஏதாவது பேசியிருக்கானா? வரிப்பகிர்வு கொள்கை, வரி உரிமையை பத்தி இவன் ஏதாவது பேசியிருக்கானா? சட்ட உரிமையை பத்தி இவன் ஏதாவது பேசியிருக்கானா? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு போய் பாட்டு பாடினான், அங்க 10 பேர் செத்து போயிட்டாங்க இவன் பின்னாடியே. அப்புறம் ஹாஸ்பிட்டல் தூக்கி போறதுக்கு முன்னாடி 41 பேர் இறந்து போயிட்டாங்க. இவங்களுடைய ரசிகர்கள் என்ன அரசியல் படுத்தியிருக்கான்னு சொல்லுங்க சார். சார் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டாங்க, இது மாதிரி வாங்கிட்டாங்க, அங்க அடுத்து வரக்கூடிய வாரிசுகளுக்கு திமுக தான் எதிரி நான் சொல்லி கொடுத்து வளர்க்க போறேன். ஏய், வெறுப்பு அரசியல், இதுதான் அரசியலான்னு கேக்குறேன் சார். வெறுப்பு அரசியல் தான் ஒரு அரசியலான்னு நான் கேக்குறேன். அதிமுக வெறுப்பு அரசியல் பண்ணிட்டு இருக்கு, நாத்தாக்க வெறுப்பு அரசியல் பண்ணிட்டு இருக்கு, பாஜக வெறுப்பு அரசியல் பண்ணிட்டு இருக்குது. அப்ப உண்மையான அரசியல் இங்க எவனும் பேச மாட்டேன்றீங்களா? திமுக அது பேசிட்டு இருக்குது இல்ல, நீ பேசு. நீ வந்து அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்றியா, ஆதாரம் இருக்கா, எடுத்துட்டு போய் கோர்ட்ல கேஸ் போட்டு அவங்கள ஜெயில தள்ளுன்ற திமுக ஜெயில உள்ள தள்ளிச்சு இல்ல, அந்த மாதிரி நீ தள்ளு. அதை விட்டுவிட்டு மக்கள் கிட்ட போய் அவதூறு வதந்தி பரப்பிட்டு இருந்தா செருப்படி தான் விழுன்றேன் நான். உன்கிட்ட நிஜமாலுமே ஆதாரம் இருந்தா யார் தவறு செய்திருந்தாலும் நீ போய் நடவடிக்கை எடுன்னு நான் சொல்றேன், இல்லன்னு நான் சொல்லல. ஆனால் நீ பேச வேண்டிய அரசியல நீ பேசவே இல்லையே, ஏன் பேச மாட்டேங்கிற? ஏங்க 2026 தேர்தல்ல பிஜேபி என்ன கணக்கு போடுது? எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள மறுபடியும் கால உள்ள நுழைச்சிடணும், ஸ்ட்ராங் ஆயிடணும். இப்போ இந்தியாவிலேயே மொழி உரிமை தமிழ்நாடு தான் பேசிக்கிட்டு இருக்குது, கல்வி உரிமை தமிழ்நாடு தான் பேசிக்கிட்டு இருக்குது, பொருளாதார உரிமை, வரி உரிமை இதெல்லாம் தமிழ்நாடு தான் பேசிக்கிட்டு இருக்குது, இன உரிமை அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒன்றிய அரசினுடைய சர்வாதிகாரத்தை எதிர்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல இப்படி ஒரு திமுகன்னு ஒரு கட்சி இருக்கிறதுனால, அவங்க ஆட்சியில இருக்கிறதுனால இது நம்மளுக்கு சிக்கலா இருக்கு, அதை எடுத்துடணும்னு பாக்குறாங்க. இப்ப புரியுதுங்களா? இப்ப பிஜேபி இன்னைக்காவது நாங்க தமிழ்நாட்டில் 2026 தேர்தலில் வெற்றி பெற்று 12% இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை 20% எடுத்துட்டு போறான்னு என்னைக்கா பேசியிருக்கா பிஜேபி? பிஜேபி தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியோ கல்வி வளர்ச்சியோ சார்ந்து பேசியிருக்கா? இல்ல. அவனுக்கு ஒரே நோக்கம் என்ன? இந்தியாவுக்கே முன்மாதிரியா தமிழ்நாடு இருக்கு, அதுக்கு இந்த கட்சி காரணமா இருக்கு, இவங்களை ஆட்சியை விட்டு எடுத்துடணும். அப்ப வந்து நீ இந்த பெட்டி கேஸை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா உன்னுடைய உண்மையான நோக்கம் என்ன? பாஜக ஆட்சியில் ஒரு தவறு நடக்குது, அதுக்கு வந்து விஜய் இதுக்கு முன்னாடி அறிக்கை விட்டும் போதெல்லாம் சம்பந்தமே இல்லாம திமுகவை வலிஞ்சு அந்த அறிக்கையில மென்ஷன் பண்ணும் போதே தெரிய வேண்டாமா இந்த ஆள் பிஜேபியினுடைய அல்லக்கைன்னு? அதனாலதான் இந்த ஆளுக்கு வந்து 21 உயிர்கள் போகணும்னு பதறலன்னு சொல்ல வரேன். மணிப்பூர்ல அவ்வளவு உயிர்கள் போகும்போது பிஜேபிக்கு பதறல, தான் கட்சி கூட்டத்திலேயே 41 பேர் இறந்ததும் விஜய்க்கு பதறல அப்படின்னா அப்ப அவன் எப்படிப்பட்டவங்கிறது நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.